ராம் ராம். நான் ஜெயஸ்ரீ ஃப்ரம் கிருஷ்ணகிரி, பேட்ச் 6. நாராயணத்தை பற்றி இதுவரையும் எனக்கு ஒரு வருஷத்துக்கு வரையும் எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. நான் லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாமே படிப்பேன். ஆனால் ஒன்றுமே ஏதோ ஒரு படிக்கலாம், ஏதோ கடவுள்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இதுவாக படிச்சுட்டே இருந்தேன். ஆனால் அவ்வளவோ இன்வால்மெண்ட்டாக எதையும் பண்ண மாட்டேன். அப்புறம் ஆனால் எப்போவுமே எனக்கு ஒரு குழப்பம் இருக்கும். எதுக்கு பார்த்தாலும் பயந்துட்டுருப்பேன். ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவேன். இப்படியெல்லாம் நிறைய ட்ராபேக்ஸ் எல்லாம் என்னுடைய லைஃப்பில் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு நாராயணத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவ்வளோ அளவு என்னை மாற்றுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் அக்காவுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னுடைய கசின் சிஸ்டர் ஹேமலதா ஃப்ரம் ஒசூர், அவங்க தான் என்னை ஃபஸ்ட்டு இந்த கிளாஸுக்கு இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க. கிளாஸை நான் அட்டன்போது தசகம் அட்டன் பண்ணும்போது மேடத்தோட வே ஆஃப் டீச்சிங்கில் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஏதோ அப்படி தினமும் கேட்டுகிட்டே இருப்பேன். அவங்க சொன்னதால் பேருக்கு அந்த தசகத்தை பாடி பாடி அனுப்புவேன். அப்போல்லாம் எனக்கு நான் என்ன தப்பு பண்ணுறேன் என்ன எல்லாம் ஒன்றுமே புரியாது. ஏதோ கிளாஸில் சேர்ந்தோமா அதனால் அப்படியே பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் போக 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 மெல்லமாக எனக்கு நல்லா சேஞ்ச் தெரிஞ்சது. படிக்க 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 மேடம் நம்ம லைஃப் ரிலேட்டடாக சொல்ல நான் கொஞ்சம் இது டீப்பாக தசகத்தை படிக்க ஆரம்பித்தேன். அப்போல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு நிறைய மிஸ்டேக்கெல்லாம் வரும். இப்போ வராதுன்னு சொல்லலை. ஆனால் முந்திக்கு இப்போ ப்ராக்டிஸ் தினமும் பண்ணுறதால ஓரளவு எங்களால் தப்பு இது ரைட் இது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓரளவு கணிக்க முடியுது. அவங்க சொல்லும்போது நாங்கள் சொல்ல திருப்பி ரெக்கார்டை நாங்கள் ரிப்பீட் பண்ணி கேட்கும்போது அந்த தவறை ரெக்டிஃபை பண்ணவும் எங்களால் முடியுது. ஸோ இது ரொம்ப நல்ல மெத்தட் மேடம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த நாராயணத்தால் நான் என்னுடைய மைண்டு வர வர ரொம்ப தெளிய ஆரம்பிச்சு, இருக்கிற குழப்பம்லாம் ஓரளவு குறைய ஆரம்பிச்சிருக்கு. எதுக்கு பார்த்தாலும் நான் பயந்துட்டுருப்பேன். அது கூட மறைஞ்சிது. ஏன் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு தசத்துக்கும் ஏறக்குறைய நம்ம லைஃப் ரிலேட்டடாக அவங்க எக்ஸாம்பிள் சொல்லும்போது ஒருவேளை இப்படி கூட இருக்குமோ, நம்ம தான் தப்பாக எதோ நினச்சி குழம்பிகிட்ருக்கோமோ, ஸோ அவரை சரணாகதி அடைஞ்சாலே நம்மளுடைய குழப்பம்லாம் தீந்துடும் அப்படின்னு இருக்குது போல் இருக்குது. நாம் தான் இத்தனை நாள் அதை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி மேடம் ஒவ்வொரு தசகம் எடுக்க எனக்கு புரிய ஆரம்பிச்சது. ஸோ எப்படி இருள்லேருந்து வெளியில் வர்றோமோ, வெளிச்சத்துக்கு வரோமோ, அதே மாதிரி என்னுடைய மனசில் இருக்கிற குழப்பம்லாம் மெல்ல தெளிய ஆரம்பிச்சிது. ஸோ எனக்கு அதுவும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் முந்தி இருக்கிற இது இப்போ எனக்கு தெளிவாக இருக்கிற மாதிரி எனக்கு நல்ல நம்பிக்கை வந்திருக்குது. இந்த தசகத்தை ஒவ்வொன்றும் படிக்க இரண்டாவது இறைவன்னா எந்த ரூபத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய குழப்பம்லாம் இருக்கும். ஒருத்தர் மாரியம்மன் வருவாங்க, ஒருத்தர் பார்வதின்னு சிவான்வாங்க. இந்த கோயிலுக்கு போனேன், அந்த கோயிலுக்கு போனேன், இதை பார்த்தேன் அதை பார்த்தேன், இப்படி நடந்துச்சு இந்த கோவிலில், இதெல்லாம் இவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படி இப்படின்னு எல்லோரும் சொல்லும்போது எனக்கு நம்பவும் முடியாது, நம்பாமல் இருக்கவும் முடியாது. அப்படி தான் ஆனால் ஏதோ கடவுளை வேண்டிகிட்டே இருப்பேன். அது நம்மளையோ அப்படி தான் நான் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் மேடம் வர 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 இது 51 52 தசகத்தெல்லாம் பகவான் என்பது ஒருவரே, நாம் எப்போ நீ தான் சரணாகதி அப்படின்னு சொல்லி நம்ம அவர் பாதத்தில் போய் அடைஞ்சிடுவோமோ, அப்போவே நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிட்டோம்னா போதும். நம்ம லைஃப்பை எப்படி எடுத்துன்னு போனோம் அவர் அப்படி எடுத்துன்னு போவார். ஸோ இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ, ஃப்யூச்சரில் நம்ம இப்படி ஆகிடுமோ அப்படின்ற இதுவே நமக்கு அந்த எண்ணமே தோணக்கூடாது. பழையதையும் நடக்கக்கூடாது, எதிர்காலத்தையும் நடக்கக்கூடாது. இப்போ நடக்க போகிறது நம்ம கரெக்டாக எடுத்துன்னு போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக கடவுள் நம்மளை நல்வழிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி இந்த தசகத்தை ஒன்றையும் படிக்க எங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரிஞ்சது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக 49 தசகத்தில் பவத் பிரபா பிதுராஹி கோபா தரு பிரபாதாதிகமத்ர கோஷ்டி அஹேது முத்பாதகணம் விஷங்கிய பிரயாது மன்யத்ர மனோவிதேனுஹு. இந்த இதுலேயே கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக கோபியரை காப்பாற்றுறாங்க. ஏன்னா கோபியர்
கிருஷ்ணரை வந்து மொத்தமாக சரணடைத்தால அவங்கள எப்படி காப்பாற்றணுமோ அப்படி காப்பாற்றுறாரு. ஸோ இதே மாதிரி தான் பகவான் என்பவர் ஒருவர் வந்து நம்ம கூடயே இருக்கார். அதை புரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம வந்து நல்லா இது பண்ணலாம். அதே மாதிரி நாராயணத்தை படிக்க படிக்க வந்து அந்த சமஸ்கிருத இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஓரளவு வந்து நல்லாவே படிக்க முடியுது. ஸோ இத்தனை வருஷம் விட்ட சான்ஸை வந்து இப்போ நாங்கள் வந்து பிடிச்ச மாதிரி வந்து ஒரு சந்தோஷம் உண்டாகுது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கோமல் மேடம் தான் எங்களுக்கு வந்து எவ்வளோ அழகாக வந்து எல்லாரையும் வந்து இம்ப்ரெஸ் பண்ணி எங்களை நல்வழி நல்லா படிக்க கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்.